சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா? முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? முண்டை கலப்ப. உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிகரானப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப? அதுக்கு வக்கில்ல நீ யார பேசுற? என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க. அவன் படிச்சானா இல்லையா? இல்ல நேற்று கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிராட்சி நடக்குதுன்னு. கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 1000மா 2000மா? அட முண்டக்கலப்பிக்கு பிறந்த முண்டக்கலப்ப 70,000 ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்க அண்ணன் உதயநிதிடா. நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா? எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா? தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன். சுட்டான்னா ரெட்டை புள்ள பிறக்கும் பார்த்துக்க. நேற்று புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போடான்னா, புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ என் தம்பி தமிழினியன் மாதிரி பாலிஸாக பேசிட்டு மற்றதெல்லாம் எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்குவார். இருக்கானா? இது எப்படிக்குதுன்னா, உத்தமா பத்தினி ஊர்கோலம் போனால் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவார்த்தனைக்கு வச்சானோ. தம்பி, நீ வந்து பத்மினியாவே இரு, நீ சரோஜா தேவியாவே இரு, நீ பானுமதியாவே இரு. ஆனால் நான் சில்கு சுமிதாவா இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட்டத்தை பாடுறாங்க. நான் சில்கு சுமிதா மட்டும் இல்லை, நமிதா கூட. நீ மூடிக்கின்னு போகிறத மூடிக்கின்னு போ, நான் திறந்து காட்டினா தான் என்னை ரசிப்போம் எல்லாரும். அப்போ என் ரூட்டு தனி தானே. அதில் மாவட்ட செயலாளர் வேறு. கண்ணியமான கட்சி. இந்த மேடை கண்ணியமான மேடை. இப்போ அண்ணன் தமிழ் பித்தண்ணன் தான் கோச்சிப்பார் இப்போ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கண்ணியமாக பேசினவங்க. நான் என்ன கேட்குறேன், நாய் நம்மளை கடிக்க வருது. சாதா நாயாக இருந்தால் வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும். சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது. வேட்டி அவுத்து போட்டுடணும், ஷார்ட்ஸ் போட்டுக்கணும், ஃபுல் ஷர்ட்டை போடக்கூடாது, டிஷர்ட்டு போட்டுக்கணும். சரியான கல் ஒரு 10-15 மொத்தமாக எடுத்து துணியில் கட்டிக்கணும். தரத்தி அடித்தா அந்த நாயை அடிக்க முடியுமா இல்லையா? வேட்டி கட்டின்னு அடித்தா நம்ம உழுந்து பல்லு போயிடும். நான் தெருநாயாக இருந்தாலும் சரி, சொறி நாயாக இருந்தாலும் சரி அடிப்பேன். அதுக்கு எனக்கு என்ன சொன்னாலும் சரி. அண்ணன் தளபதி கூட கூப்பிட்டாரு ஜெயிலேருந்து வந்தவொடனே. அடங்க மாட்டியா? திருந்த மாட்டியா? அப்போ என்ன தான் பண்ணுவேன்? தலைவரே, அடங்க சொல்கிறத விட திருந்த சொல்கிறத விட என்னை செத்து போன்னு சொல்லுங்க தலைவரே. டச் பண்ணிட்டேன், போன்ட்டேன். அவன் தம்பி பேசும்போது கூட சொன்னான், ஆட்சி வரும் போகும், ஆட்சிக்காக இந்த இயக்கம் இல்லை சொன்னான். ஆமாம், ஆட்சி வரும் போவோம், அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம். இல்லை அதுக்காக இந்த கட்சி நடத்துகிறோம். 75 வருஷம் எங்கள் தாத்தனும் எங்கள் அப்பனும் செருப்பை போடலடா, துண்டை தூக்கி அக்கல்ல வச்சான், கோயிலுக்கு வெளியே நிற்க வச்சான் எங்கள் அப்பனை. அதுக்கு சொன்னா, நீ கோயிலுக்குள்ள போய் கும்பிட்றத விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ட்டான். நம்மளும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம், அவ்வாளெல்லாம் உள்ள ஆட்டட்டும் மணிய. என்னடா கொஞ்சம் நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா? அது தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா? முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? முண்டை கலப்ப. உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிகரானப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப? அதுக்கு வக்கில்ல நீ யார பேசுற?
நான் அக்டோபர் 27 கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டேன். அடுத்த நாள் காலையில் எல்லா டிவியும் என் வீட்டாண்ட வந்து நிற்கிறான். அண்ணன் டிகேஎஸ் கிட்ட கேட்குறேன், மூச்சு ஆர்எஸ் பாரதி அண்ணங்கிட்ட, இப்போ தான் நான் வந்திருக்கிற, அவசரப்படாது. இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன்னு. தலைவர் கோபமாக இருக்கார், மூடுன்னு. நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டியிருந்தேன்னா நேற்று பேசியிருப்பானா? இப்படி தான் திமுக. அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கணும், திமிரவே கூடாது. யாரை பார்த்துடா பேசுறீங்க? நீ பாட்டுக்கு வருவே. ஏண்டா ஒரு படத்தில் ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா? சொல்றான், நாங்கள் குழந்தை தான். ஆனால் குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும். அட முட்டாலே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க, அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துடாத. என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதை பிடிச்சி முறுக்கி எடுத்துனுவாங்க இங்கே. அவன் படித்தானா இல்லையா? இல்லை நேற்று கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? என்னங்கடா நினச்சிக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிர் ஆட்சி நடக்குதுன்னு. கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 1000 2000? அட முண்டக்கலப்பிக்கு பிறந்த முண்டக்கலப்பை 70,000 ஓட்டில் ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்கள் அண்ணன் உதயநிதிடா. நாங்கள் என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா? எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா? தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன். சுட்டான்னா ரெட்டை புள்ள பிறக்கும், பார்த்துக்க. நான் எதுக்கோ கிளம்பி வந்தேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க? வரவும் போலாம் ஏறிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அனாதை பிள்ளையாடா. கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டை இருக்கான். ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு செதை மிஞ்சாது. ஜாகிரதையாக பேசு. ஆதவு அர்ஜுனாவா இருக்கு, நீ அர்ஜுனன் தபசு ஆகாது. எவனா இருந்தாலும் சரி, தலைமை உத்தரவு இல்லை. எங்களுக்கு ஆட்சின்னு இருக்குது. எப்படி நாரதரை சும்மா நடந்தால் வீடாக நடப்போமோ, கையில் ஒரு எண்ணெய் கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையாக நடப்போமோ, ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்கள் கையில் இருக்குதுன்றதுனால நீங்கள் வால் ஆட்டிகிட்டு இருப்பீங்க. பார்த்துக்குங்க. எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள். அவர் உடனே சொல்கிறான், கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி. என்ன மயிறு? அவன் தெரியுமா வரலாறு உனக்கு? கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. பேசுறாரு விஜய். நீ போவியாடா? கல்யாணம் ஆன 3ஆம் மாதம் ஜெயிலுக்கு போவியா? உன் போய்ஸ் எங்களுக்கு தெரியாது. தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டில் போய் சாமான் சுருங்க 2 நாள் நின்னீங்களடா. நீ உங்க ஒப்பனும் நின்னீங்களா இல்லையா? நீங்க பெரிய வீரம் மாதிரி பேசுறீங்க. அப்ப பேசுங்களேன். உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும். வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன். அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர். சொன்னமா இல்லையா? வந்தவொன்ன ஏறுற ஸ்ட்ரைட்டாக நாங்கள் தான் கடிச்சோமா உனக்கு? போயேன். அங்கே நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஜனங்கள்லாம் சாவடிக்கிறான். அந்த தாடி வச்ச மோடிக்கிட்ட போயேன். அவங்ககிட்ட போனீங்கன்னா ரெய்டு விடுவான். நீ வச்சுக்கிற திருட்டு பணத்தெல்லாம் கண்டுபிடிப்பான். அந்த பயம். செல்லா காசு ஒன்றுத்துக்கு உதவாத ஊருக்கு கழிச்சவன் புல்லா கோழி ஆண்டின்னு திமுக தான் அவனுக்கு கிடச்சிதா?